துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 12 ராசிகளில் 6வது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசியினுடைய குரு பயிற்சி பலன்களை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை பொறுத்து கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த கன்னி ராசியினருக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த கன்னி ராசினருக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறதையும், அதிலிருந்து வெளிவருவதற்கான சில நல்ல மாற்றங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்று மேஷ ராசியிலிருந்து குரு ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்கு எந்த பாவகத்தில் பயிற்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்குது. அப்போ இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து குருவினுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 5, 7, 9ஆக கன்னி ராசியை நேரடி பார்வையாக குரு பார்க்கவிருக்குது. கன்னி ராசியிலிருந்து குருனுடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானம். அதே போல் அடுத்த பாவகமாகிய 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் இந்த குரு பயிற்சியில் பார்க்குது. அப்போது பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்குது. ராசியிலிருந்து 3ஆம் பாவகமாகிய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குது. 5ஆம் பாவகமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் குரு பார்க்குது. இது மாதிரியான பாவக பயிற்சி அப்படிங்கிறது என்ன அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பயிற்சியாக இந்த ஆண்டு இந்த கன்னி ராசிக்கு இருக்குது. இப்போது கடந்த ஆண்டு குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம குருவாக இருந்திருக்கு. அப்போ கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டம குருவாக வரும் பொழுது என்னென்ன பாவகங்களை அது பார்த்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பொறுத்து 12வது பாவகம், 2வது பாவகம், 4வது பாவகங்களை கடந்த ஆண்டு குரு பயிற்சியில் 5, 7, 9ஆம் பார்வையாக பார்த்துருக்கு. அப்போது கடந்த ஆண்டில் இந்த கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களும் பாதிப்புகளும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஷ்டமஸ்தானத்தில் குரு அஷ்டம குருவாக வரும் பொழுது நிறைய அவமானங்களையும் பாதிப்புகளையும் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் கண்டிப்பாக கடந்த குரு பயிற்சியில் இந்த கன்னி ராசியினர் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னே தான் சொல்லணும். அப்போது இதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்கா, இந்த குரு பயிற்சியினுடைய பாவகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் இந்த கன்னி ராசினருக்கு இது ஒரு நல்ல மாற்றம், நல்ல பாவகத்தில் பயிற்சியாக இருக்குது அப்படின்னே தான் சொல்லணும். இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பயிற்சியாக இருக்குது இந்த ஆண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து குருவினுடைய 5, 7, 9ஆம் பார்வை அப்படிங்கிறது கன்னி ராசியை நேரடியாக பார்க்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ கடந்த ஆண்டில் பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை எதிரியாக பாவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கடந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த கன்னி ராசியினர் அனுபவிச்சிருப்பாங்கன்னே சொல்லணும். குடும்ப உறுப்பினர்களும் உடன் பிறந்தவர்களும் நண்பர்களுமே எதிரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடந்த ஆண்டில் குரு பயிற்சியில் கன்னி ராசிக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல் அஷ்டமஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பயிற்சி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கடந்த ஆண்டில் மறைமுகமான சில எதிரிகளை அவங்க கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க அப்படின்னே தான் சொல்லணும். லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கன்னி ராசினருக்கு அதிகப்படியாக கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை ஒரு சில நேரங்களில் கொடுத்திருந்தாலும் கூட கண்டிப்பாக அதிகமாக கடன் சுமையும் பொருளாதார நெருக்கடியும் லாங் டைம் கமிட்மெண்ட்ஸையும் கடந்த ஆண்டு குரு பயிற்சியில் அவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படின்னே தான் சொல்லணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி குருவினுடைய நேரடி பார்வையாக கன்னி ராசியை பார்க்குது அப்படிங்கிறதுனால அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல மாற்றங்களையும் பொருளாதாரத்தையும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல இந்த ஆண்டு குரு பயிற்சியில் ராசியை பார்க்கிறதோடு முயற்சி ஸ்தானத்தையும் சேர்த்து பார்க்குது. அப்போது கன்னி ராசினர் தன்னுடைய முயற்சியின் மூலமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த ஆண்டு குரு பயிற்சியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குது. அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அதே போல் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடத்தையும் குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பார்த்த எல்லா அமைப்புகள்லையுமே நல்ல ஒரு சுபத்துவமான சில விஷயங்களை கொடுக்கவிருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் கன்னி ராசினருக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய கன்னி ராசினருக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு. மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னே தெரியாமல் இருந்த கன்னி ராசினருக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் இந்த குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால
தந்தை வழியிலிருந்து சில உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தந்தை வழி உறவுலையும் சில சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டு. தந்தை வழி சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் ராசியையும் பார்த்து முயற்சி ஸ்தானத்தையும் இந்த குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் சிறப்பான ஒரு அமைப்பு தான். அப்போது தன்னுடைய முயற்சியின் மூலமாக எல்லா விஷயங்களையுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்புகளையும் வாய்ப்புகளையும் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி தேடி தரும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இளைய சகோதர வழியையும் குறிக்கக்கூடியது. எப்படி தந்தை வழியில் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இந்த கன்னிராசினருக்கு உண்டோ, அதே போல் இளைய சகோதரத்தின் மூலமாகவும் சில உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு. அது பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, கண்டிப்பாக இந்த ஆண்டு இளைய சகோதரத்தின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் நல்ல வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இந்த ஆண்டு கன்னிராசிக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னே தான் சொல்லணும். கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் வேலை பார்க்கக்கூடிய மற்றும் தொழில் செய்யக்கூடிய கன்னிராசினருக்கு நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறதும் அவமானங்கள் அப்படிங்கிறதும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து வெளிவருவதற்கான அத்துணை வாய்ப்புகளையும் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசியை நேரடியாக குரு பார்க்கிறதுனால கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கவிருக்குது. இப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த கன்னிராசினருக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1, 3, 5 அந்த பாவகங்களில் பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆண்டு இந்த கன்னிராசினருக்கு ஒரு சிறந்த வழிபாட்டு முறையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதன்கிழமை நாட்கள்லையும் வியாழக்கிழமை நாட்கள்லையும் பெருமாள் தாயார் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் செய்துக்கிறது அப்படிங்கிறது கடன் சுமை மற்றும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடை வியாழக்கிழமை நாட்களில் செய்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.